ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஜூன் நடக்க போகிற ஏப்ரல் மே 2025 எக்ஸாம்க்கான சிசிஎஸ் 356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இந்த எஜில் டாப்பிக்கும் அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் இந்த டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிஃபைன் எஜிலிட்டி, அப்புறம் இந்த எஜிலோட பிரின்சிபல்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் அண்ட் மெத்தடாலஜி இதெல்லாம் படிச்சுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோட ப்ராசஸ்ஸு வேரியஸ் ப்ராக்டிசஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து 12 ப்ராக்டிசஸ் சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஸோ இது நல்லா தரவாக படிச்சுங்க. அதோட ஃபேஸஸ் கேட்பாங்க, அதே மாதிரி நல்லா படிச்சுங்க. ஸோ மெயினாக இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் நல்லா தயார் பண்ணிவிட்டு இந்த 3வது கொஸ்டின் வந்து டைம் இருக்கிற பட்ஜெட்டில் உங்களை எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிங்க. இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் மாடல் இருக்கும். இதுலேயும் இந்த ஸ்பைரல் ப்ராசஸ் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து தனியாகவும் கேட்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மாடல் எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுங்க. அதே மாதிரி அந்த ப்ராசஸ் மாடலுக்கான கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பேஸ் பண்ணி இந்த மாதிரி டாபிக் பேஸ் பண்ணி நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டின் நல்லா தர பண்ணிங்க. அதாவது சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எஸ்ஆர்எஸ் சொல்லுவாங்க. இதோட டெஃபினேஷனு, காம்போனன்ட்ஸு, ஸ்டெப்ஸு, இதோட டீட்டெயில் கான்செப்ட் முதல் ப்ரிஃபரன்ஸாக இது நல்லா படிச்சுட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ் இந்த டாப்பிக்கும், இந்த ஃபார்மல் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனு, அப்புறம் இந்த பெர்டினன்ஸ் ரொம்ப முக்கியம், இது நல்லா படிச்சுங்க. அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் மாடலிங் யூஸிங் யூஎம்எல் இதெல்லாம் படிச்சுங்க. மேக்ஸிமம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எஸ்ஆர்எஸும் இந்த பெர்டினன்ஸும் நல்லா படிச்சிடணும். ஸோ இது வந்து கேட்காத பட்சத்தில் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இது நல்லா படிச்சிங்கன்னா ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்தவரை இந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் இது ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினேஷன் என்ன, இது வந்து அவுட்லைன் வித் எக்ஸாம்பிளோட பண்ண சொல்லுவாங்க. அதேமாதிரி இதோட வேரியஸ் ஸ்டைல் வித் எக்ஸாம்பிள் அப்படிலாம் வந்து எதனா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி அந்த வேரியஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சரல் டிசைன் இதையும் வந்து கேட்கலாம். ஸோ இது நல்லா படிச்சுங்க. ஸோ இது படிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் இதோட கோல்டன் ரூல்ஸு, அப்புறம் இந்த கோர் ஆக்டிவிட்டிஸ் வித் பிளாக் டயக்ராம் இது ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து கப்ளிங் அண்ட் கோஹெஷன் இது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்தவரை டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கு, ரெக்ரேஷன் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங் இது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கு, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கு இதோட டீட்டெயில்ஸும் அதே மாதிரி அந்த கம்பேரிசன் பேஸ் பண்ணி நல்லா படிச்சுங்க. மெயினாக இந்த 2 நல்லா படிச்சுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டீபக்கிங் டெக்னிக்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5 பொறுத்தவரை இந்த டிவாப்ஸும் இந்த ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷனும் அதே மாதிரி இந்த எஸ்சிஎம் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட லேயர்ஸை நல்லா பார்த்துங்க. அண்ட் ஃபைனலாக வந்து க்ளவுட் எஸ்ஏ பிளாட்ஃபார்ம் இந்த டாபிக் நல்லா வந்து கவர் பண்ணிங்க. யூனிட் 5 பற்றி இந்த 4 கொஸ்டின் நல்லா கவர் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருவோம். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான நோட்ஸும் அதேமாதிரி பார்ட் 2 மார்க்ஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், பிடிஎஃப் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்ற ஆப் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலே ஸ்டடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி ரிமைனிங் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.